السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமின் அற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என் அருள் வளங்கள் குறையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்து, இந்த உலகில் கோடான கோடி உயிரினங்களை படைத்து, அதிலேயும் குறிப்பாக மனிதர்களை சிறந்த படைப்பாக படைத்து, இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தன் புறத்திலிருந்து வாழ்வாதாரம் வழங்கி கொண்டிருப்பவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அந்த அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் சமுதாய மக்கள் பல கட்டங்களிலே மாறு செய்திருக்கிறார்கள். ஆகையினால் தான் அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், யா பனி இஸ்ராஈல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன். இஸ்ராயேல் சமூகத்தை சார்ந்தவர்களே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருள் வளங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு என் புறத்திலிருந்து எத்துணை அருள் வளங்களை நான் வழங்கி இருக்கிறேன், கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏனென்றால் என்னுடைய அருள் வளங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், என்னுடைய அருள் வளங்களை எல்லாம் என் புறத்திலிருந்து அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய சமுதாய மக்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடத்தில் பலவிதமான வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்து கொடுத்தால், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் எங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி தந்தால் நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம், உங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பல இடங்களிலே வாக்குறுதி கொடுக்கிறார்கள். வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் அதிகமான மாறுதல்களை ஏற்படுத்தி தருகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் நமக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவன் தன்னுடைய அருள் வளங்களை கொடுக்காமல் இருந்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதாரணமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹுவே இந்த செய்தியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்கிற விஷயத்தை முஸ்லிம் மற்றும் திர்மிதி என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எப்பேற்பட்ட வள்ளல், எப்பேற்பட்ட நற்குணமுடையவன் என்று அல்லாஹ் தன்னை குறிப்பிட்டு காட்டுகிறான். என்னுடைய அடியார்களே, ஒட்டுமொத்த மனித இனமும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றித்தா என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் அனைவர்களும், மற்ற ஜீவராசிகளும் ஒரே நேரத்திலே என்னிடத்திலே எனக்குண்டான தேவையை நிறைவேற்றி கொடு இறைவா என்று கோரிக்கை வைத்தால், என்னுடைய அடியார்களுக்கும் என்னுடைய உயிரினங்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய உதவி இருக்கிறது பாருங்கள், அந்த உதவியை கொடுத்து அவர்கள் அதை அளந்து பார்த்தால், என்னுடைய ஹசானாவில் ஒரு ஊசியை கடலில் போட்டோ அல்லது தண்ணியில் போட்டோ அந்த ஊசியை எடுக்கிற பொழுது அந்த ஊசியிலிருந்து தண்ணீர் எவ்வளவு சொட்டு கீழே விழுகிறதோ அது அளவு தான் என்னுடைய ஹசானாவில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள். ஊசியை ஒரு டம்ளர் தண்ணியில் முக்கி நம்ம எடுக்கிறோம், அந்த எடுக்கக்கூடிய அந்த ஊசியிலிருந்து ஒரு துளி அளவு சொட்டு தண்ணி கீழே விழும் பாருங்களேன். இந்த உலகில் நான் படைத்து இந்த உலகில் இறந்து விட்ட அனைத்து உயிரினங்களும், மனிதர்கள் அனைவர்களும் ஒரே நேரத்தில் நான் உதவி செய்தால் கூட என்னுடைய ஹசானாவிலிருந்து என்னுடைய அருள் வளங்கள் அணு அளவும் குறையாது அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய ஹசானா எவ்வளவு பெரியது, அல்லாஹினுடைய நிஅமத்துகள் எவ்வளவு பெரியது.
அந்த அல்லாஹினுடைய நிஅமத்துகளை எந்த ஒரு மனிதனாலும் கணக்கிட முடியாது. அந்த நிஅமத்துகளுடைய எண்ணிக்கையின் அளவு அல்லாஹ்வே அறிந்தவன். ஆகையினால் தான் அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்கு உணர்த்தும் விதமாக, என்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் உங்களுக்கு நான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நினைத்து பார்த்து விட்டால் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை உணர்த்துகிறான் அல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மிக மிக வெட்கமுடையவன் அல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படுவானா? புரியல. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எப்படி யார சொல்றது அல்லாஹ் வெட்கப்படுவான்? எந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே என்னென்ன தேவைகளை நிறைவேற்றித்தா என்று உரிமையோடும் உண்மையான இறை நம்பிக்கையோடும் கேட்டு விடுகிறானோ அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றி தராத வரை வெட்கப்படுவான் அல்லாஹ். எப்படியாவது செஞ்சு கொடுத்துடணும், ஏன்னா என்னுடைய அடியான இடத்துல கேட்டுட்டான், அந்த தேவையை நிறைவேற்றி தந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் வெட்கப்படுவானா? அப்பேற்பட்ட நற்குணமுடையவனாக அல்லாஹ் இருக்கிற பொழுது அந்த அல்லாஹுவை நாம் மனதில் எப்படி வைத்திருக்கிறோம்? அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். படைத்த இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னுடைய அடியானுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது. என்னுடைய அருள் வளங்களை தர நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய அடியான் கேட்க தயாராக இல்லையே. கேட்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.